வணக்கம். தமிழ் வேதியியன் சேனல்ல இன்னைக்கு நம்ம வேதிவினை வேகவியல்ல பார்க்கக்கூடிய டாபிக் என்ன? சில முக்கிய வினைகள் இருக்கு. அதாவது எக்செப்ஷனல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சில வினைகள் கொஞ்சம் விதிவிலக்கா இருக்கும், டிஃபரெண்டா இருக்கும். அது கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல 2 வினை நான் கொண்டு வந்திருக்கேன். பாருங்க, பிளாட்டினம் மேற்பரப்பில் அமோனியா சிதைவடைதல். இப்ப அமோனியா ஹேபர் முறையில தயாரிப்போம். ஆனா நம்ம அதை சிதைவடைகிறதுங்கிறது அதோடைய பின்னோக்கு வினை. ஏன்னா உற்பத்தி ஆகுறது ஹேபர் முறையில நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் சேர்த்து அமோனியா உருவாக்குவோம். ஆனா அமோனியாவை பிளாட்டினத்துடைய மேற்பரப்புல போட்டு சிதைவடைதல் அப்படிங்கிற வினைக்கு உட்படுத்தி நைட்ரஜன் ஹைட்ரஜனை உருவாக்குவோம். இந்த வினைகள்ல பாருங்க, குறைந்த அழுத்தம் பயன்படுத்தலாம், இல்ல அதிக அழுத்தம் பயன்படுத்தலாம். அமோனியாவை எடுத்து பிளாட்டினம் சர்ஃபேஸ்ல நம்ம வச்சு அப்புறம் அதை நம்ம நைட்ரஜனாவும் ஹைட்ரஜனாவும் பிரிக்கணும். இதுதான் என்னுடைய வினை. இந்த வினை குறைந்த அழுத்தத்துல நான் இந்த வினையை நடத்தும் போது அது முதல் வரிசை வினையாகவும், அதிக அழுத்தத்துல நான் பயன்படுத்தும் போது அது பூஜ்ய வரிசை வினையாகவும் செயல்படுதுப்பா. காரணம் என்ன? இந்த வினையை பாருங்களேன். அமோனியாவை எடுத்து பிளாட்டினத்துல போட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரிஞ்சிருது. இதுதான் பிளாட்டினம் சர்ஃபேஸா எடுத்துக்கங்க. இது பிளாட்டினத்துடைய மேற்பரப்பு. இதுல நீங்க அமோனியாவை அப்படியே ஆட் பண்ணணும். இதுல நீங்க என்ன செய்யணும்? அமோனியாவை இப்படி மேல வைக்கணும். இந்த மேற்பரப்பை எந்த அளவுக்கு அது கவர்ந்து இருக்கோ, இது எல்லா இடத்துலயும் என்ன செய்யணும்? இந்த அமோனியா விரைவி காணப்படணும். எல்லா இடத்துலயும் அமோனியா இருக்கணும். இப்ப எல்லா இடத்துலயும் இருந்துச்சுன்னா நிறைய அமோனியா மூலக்கூறுகள் இதுல என்ன செய்யும்? பதியும். எந்த அளவுக்கு இந்த மேற்பரப்பு ஃபுல்லா இது கவரப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு N2H2 நம்மளுக்கு கிடைக்கும். ரைட் தானே? நிறைய அமோனியா இதுல ஒட்ட வச்சிட்டீங்கன்னா அந்த அமோனியா ஃபுல்லா N2H2 மாறும். இப்போ நம்மள்ட்ட ஒரு 50 அமோனியா இருக்கிறதா எடுத்துக்காட்டு வச்சுக்கலாம். இதுல நீங்க என்ன பண்றீங்க? மேல வைக்கிறீங்க. அந்த அமோனியாவை அதிக அழுத்தத்துல நம்ம வைக்கிறோம்னு வச்சுங்களேன். அதிக அழுத்தத்துல நான் 50 அமோனியா வைக்கும்போது அதுல ஏறக்குறைய ஒரு 40 அமோனியாக்கள் என்ன செஞ்சிடும்? இதுல அதிக அழுத்தனால இதுல போய் மேற்பரப்பை கவர்ந்துரும். ஏன்னா அந்த மேற்பரப்புல போய் இது ஒட்டிக்கணும்னு அர்த்தம். கவரப்படும். அப்ப 40 அமோனியாவும் என்னவா மாறிடும்? N2 அப்புறம் H2 மாறும். அப்ப நீ கொடுத்த 50 அமோனியால 40 அமோனியா தான் பயன்படுத்தியிருக்கோம். மேலும் இந்த வினை முழுசா கவரணும் அப்படின்னா அந்த அந்த பிளாட்டினம் சர்ஃபேஸ் ஃபுல்லா அது கவரணும் அப்படின்னா அதுக்கு இது பயன்படுத்துறோம்? அதிக அழுத்தம் பயன்படுத்துறோம். அப்ப நீ எடுத்துக்கிட்ட அந்த அமோனியாவுடைய செறிவு இங்க ஒரு யூஸும் கிடையாது. அதனாலதான் அதிக அழுத்தத்தில் இது பூஜ்ய வரிசை வினையாக எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்க அமோனியாவுடைய செறிவுங்கிறது கணக்கே கிடையாது. ஏன்னா நீங்க 40 அமோனியா என்ன செய்யுது? அதிக அழுத்தத்துக்கு உட்பட்டு அது போய் அந்த சர்ஃபேஸை ஃபுல்லா கவர் பண்ணிடும். சர்ஃபேஸை கவர் பண்ணாதான் வினை நடக்கும். அப்ப வினையின் வேகம் எந்த அளவுக்கு இந்த சர்ஃபேஸா அது கவர் பண்ணியிருக்கோ, பரவி காணப்படுதோ அதை பொறுத்தது தான். அதனாலதான் இது பூஜ்ய வகை வினைன்னு சொல்றோம். செறிவை பொறுத்து செயல்படல. இன்னொன்னு என்ன? குறைந்த அழுத்தம். அழுத்தம் அதிகமா கொடுக்கலப்பா. அழுத்தம் அதிகமா கொடுக்கலன்னா இந்த அமோனியா போய் இந்த சர்ஃபேஸ்ல போய் என்ன செய்யுது? கவராது. என்ன சர்ஃபேஸ் ஃபுல்லா போய் என்ன செய்யணும்? அது போய் ஒட்டணும். இதுதான் சர்ஃபேஸ்னு வச்சுங்க. அந்த அமோனியா போய் என்ன செய்யணும்? இப்படி ஒட்டணும். இப்படி போய் பைண்ட் ஆகணும். இப்படி பைண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்ல அதிக அழுத்தம் கொடுத்தோம். அதிக அழுத்தத்துல இப்படி போய் என்ன செய்யும்? பைண்ட் ஆகிக்கும். இப்ப குறைவான அழுத்தம் இருக்கு. அழுத்தம் கொடுக்கல. அப்ப என்ன பண்ணணும்? நீ 50 அமோனியா கொடுத்தா 40 அமோனியா போய் ஒட்டுச்சு அதிக அழுத்தத்துல. நீ இப்ப குறைந்த அழுத்தத்துல நீ 50 அமோனியா கொடுத்தேன்னா ஒரு 10 அமோனியா போய் தான் ஒட்டும். ஏன்னா அழுத்தம் குறைவா இருக்கு. இப்ப என்ன பண்றோம்? அதிகமான அமோனியா கொடுக்கணும் அப்படின்னா என்ன ஒட்டணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ண போறோம்? நிறைய அமோனியா போடணும். அப்ப இந்த அமோனியாவுடைய செறிவை அதிகப்படுத்தும் போது 50 அமோனியாவுக்கு 10 தான் ஒட்டுது. அப்ப நீ என்ன பண்ணணும்? எனக்கு 40 ஒட்டணும் தானே? அப்ப என்ன பண்ணணும் நம்ம? அப்ப அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். 50 100 ஆக்கணும், 100 150 ஆக்கணும், 150 200 ஆக்கணும். அப்ப செறிவை அதிகப்படுத்தணும். எந்த அளவுக்கு செறிவு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு என்ன பண்ணும்? இந்த சர்ஃபேஸ போய் இந்த அமோனியா கவரும். அந்த இடத்துல போய் என்ன செய்யும்? பைண்ட் ஆகும். அப்ப எந்த அளவுக்கு இந்த மேற்பரப்புல அமோனியா ஒட்டுதோ அந்த அளவுக்கு தான் வினையின் வேகம் இருக்கும். வினையுடைய வினை விளைபொருள் கிடைக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப இந்த லாஜிக்ல என்ன செய்யறோம் அப்படின்னா குறைந்த அழுத்தத்துல நீ செறிவை அதிகப்படுத்தும் போது மட்டும்தான் அங்க வினையின் வேகம் அதிகரிக்கும். சரிங்களா? அதனாலதான் குறைந்த அழுத்தத்தில் இந்த வினையோட வேகம் அமோனியாவுடைய செறிவை அதிகரிப்பதால் தான் நடக்கும். அதனால அமோனியாவுடைய செறிவை சார்ந்து இருக்கிறதுனால அது முதல் வரிசை வினையாக எடுத்துக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். இன்னொன்னு என்ன அப்படின்னா H2O2 சிதைவடைதல். ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்லக்கூடிய இந்த H2O2 சிதைவடைகிறது. இதுல பாருங்க, H2O2 நார்மலான வெப்பநிலையில சிதைவடையும் போது நீர் மூலக்கூறையும் அரை மோல் O2 கொடுக்குது. இதுல பாத்தீங்க அப்படின்னா இது முதல் வரிசை வினை. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய H2O2 மட்டும்தான் இது சார்ந்து இருக்கும். ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு H2O2 பவர் என்னப்படும் 1. ஏன்னா இது முதல் வரிசை வினை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த வினையை பார்த்துக்கோங்க. ஆனா இதுவே வினையூக்கி முன்னிலையில் I- மாதிரியான வினையூக்கி முன்னிலையில் போட்டிருந்தாங்கன்னா
அது என்னது இரண்டாம் வரிசை வினையாக எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா கே இன்ட்டு H2O2 பொறுத்து இது ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஐ மைனஸை பொறுத்து அதுவும் ஃபர்ஸ்ட் ஆர்டர். அப்ப ஆர் வரிசை கணக்கிடும் போது என்ன செய்வீங்க, இந்த ஒன்னையும் கூட்டிக்கணும். 1 பிளஸ் 1 2 தானே, அதுதானே எண் மதிப்பு. எண் மதிப்பு கணக்கிடும் போது என்ன செய்வீங்க, இந்த பவர்ல இருக்கக்கூடியதை ஆட் பண்ணுவீங்க. 1 பிளஸ் 1 ஈக்குவல் டு 2. இது இரண்டாம் வரிசை வினைக்கு எடுத்துக்காட்டா அமைஞ்சு போயிடும். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கு பாருங்க. ஏன்னா இது 2 ஸ்டெப்ல நடக்கக்கூடிய வினை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்லோவா நடக்கும், மெதுவா நடக்கும். 2வது ஃபாஸ்டா நடந்து முடிஞ்சிடும். அதுல பாருங்களேன், இந்த ஸ்லோ ஸ்டெப்ல என்ன நடக்குன்னு பாருங்க. H2O2 ஒரே ஒரு H2O2 இந்த I மைனஸோட வினையூக்கிரிகளே I மைனஸோட சேர்ந்து H2O பிளஸ் IO மைனஸா மாறுது. அப்ப எந்த அளவுக்கு இந்த IO மைனஸ் மாறுதோ அதுதான் அடுத்த வினை நடத்துது பாருங்க. IO மைனஸ் மறுபடியும் ஒரு H2O2 சேர்ந்து H2 பிளஸ் O2 பிளஸ் I மைனஸா போயிடும். நீங்க ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா இந்த வினை என்ன செய்யும், உனக்கு கிடைக்கும். சரி, இதை வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்துக்காட்டுல பார்த்திருக்கோம். அப்ப இனி என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு மல்டிபிள் ஸ்டெப்னு சொல்லக்கூடிய பலபடி வினைகள்ல எது மெதுவாக நடக்குதோ அதுதான் வினையின் வேகத்தை தீர்மானம் பண்ணும். அப்படின்னா இதுதான் வினையின் வேகத்தை தீர்மானம் பண்ணது. அப்ப H2O2 I மைனஸ் மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும், யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், பயன்படுத்திக்கணும். அப்ப இதை அடிப்படையா வச்சுதான் என் வினையின் வேகம் இருக்கிறனால அப்ப H2O2 I மைனஸ் முன்னிலையில் வினையை நடத்திச்சுன்னா அது இரண்டாம் வரிசை வினைக்கு எடுத்துக்காட்டாகவும், வெறும் I மைனஸ் இல்லாம வெறும் வெப்பத்தை மட்டும் பயன்படுத்திக்குது அப்படின்னா அதை வந்து முதல் வரிசை வினைக்கு எடுத்துக்காட்டாகவும் வச்சுக்கணும். இதெல்லாம் என்னன்னா ஒரே ரியாக்டன்ட்ல வரக்கூடிய வேறுபாடு. இந்த வேறுபாடெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒரே பேட்டர்னை என்ன செஞ்சுட்டு கூடாது, ஞாபகம் வச்சுட்டே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? தேங்க்யூ.